நான் வந்து சீக்கிரமா கோடீஸ்வரன் ஆகணும், மிகப்பெரிய பில்லியனர் ஆகணும், மில்லியனர் ஆகணும், ட்ரில்லியனர் ஆகணும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு கனவுகள் இருக்கு. இந்த கனவு வந்து டக்குன்னு நம்ம இப்படி ஆயிடலாம். இப்ப பாரு அவன் எப்படி ஆயிட்டான் பாரு. இப்ப வந்து டக்குன்னு ஒரு படத்தை சினிமா துறையில இவ்வளவு பணம் போட்டு இத்தனை கோடி அவங்க பண்றாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு ஈஸியா அவங்க பணம் பண்றாங்க. 5 கோடி 6 கோடி செலவு பண்றாங்க. அந்த படம் வந்து 80 கோடி வசூலாகுது, 100 கோடி வசூலாகுது. பணம் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம பணம் போட்டோம்னா டக்குன்னு ஒரு ஷேர் வந்து இன்னைக்கு 10 ரூபா ஷேரு 200 ரூபா ஆச்சுன்னா எனக்கு பணம் டக்குன்னு வந்துடும். இந்த மாதிரி லாட்ரி சீட்டு மட்டும் இல்ல, இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்திலேயே நிறைய பேருக்கு இவங்க வந்து குயிக்கா பணம் பெருசா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து உங்களிடத்துல இருக்குது. இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்த ஒன்று சொல்றேன். இது இந்த மாதிரி நீங்க நினைக்கவே கூடாது. அந்த குவிக் மணி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க ஆழமா நீங்க உள்ள போய் பார்க்கவே இல்லை. எல்லாருமே அவங்களுடைய ரிசல்ட்டை மட்டும்தான் பார்க்குறீங்க. அந்த ரிசல்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பும், அந்த எந்த மனிதர் அந்த பணத்தை சம்பாதித்தாரோ அவருக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டிசிப்ளின், அதாவது பணத்தை கையாளுகிற ஒரு திறன், அது வந்து பாத்தீங்கன்னா அசாத்தியமா இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு சினிமா படம் எடுக்கிறார் ஒருத்தர், 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்துட்டு 100 கோடி இன்னைக்கு பணம் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோ அதுல இன்வால்வ் ஆயிருக்கிற பீப்புளோ இது ஒரு படம் இருக்காது. அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. அதுக்காக அவர் எவ்வளவு இழப்புகளை சந்திச்சிருப்பாருன்னு நீங்க பார்க்க மாட்டீங்க. வெறும் ஜெயிச்சதை மட்டும் பார்ப்பீங்க. இன்னைக்கு ஒரு சூதாட்டத்துல ஒருத்தன் இவ்வளவு அடிச்சிட்டான் அப்படின்னா அவன் பெரிய ஆள்னு நினைச்சு அதே மாதிரி எனக்கு நடக்கும் கிடையாது. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஒரு துறையில நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, இதை வந்து ஆன்ம ரீதியா சொல்ல, நான் வந்து ஃபினான்ஷியல் ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிற ரூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன். அதாவது ஒரு தொழிலுங்கிறது இப்ப நீங்க முதல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த தொழில் லாபகரமா பண்ணணும், அதுதான் முக்கியம். அது வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். அப்பதான் அது பிஸ்னஸ்னாலே ப்ராஃபிட்னு ஒன்று இருக்கணும். லாபமே இல்லாட்டி அது தொழிலே கிடையாது. தொழில் பண்றதுடைய நோக்கமே அதுதான். இது வந்து அப்ப நான் ஒரு தொழிலுக்குள்ள இறங்குறேன் அப்படின்னா அது லாபத்தை என்னைக்கு தொடுதோ அன்னைக்குதான் இது வந்து சர்வைவல்கே வரும். அப்பதான் அது வந்து நிற்கும். இல்லைன்னா நீங்க இழுத்து மூடிட்டு போயிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது 3 ஸ்டேஜா பிரிக்கலாம். இது வந்து எல்லாரும் சொல்றதுதான், பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல வந்து முதல் ஸ்டேஜ் வந்து சர்வைவல்னு சொல்லலாம். அதாவது என்னை வந்து ஃபெயில் ஆகாம நான் ப்ராஃபிட்டபிளா மாத்துறது, இது முதல் நிலை. இதுக்கே நீங்க வந்து பல வருஷம் எடுக்கும் ஒரு புதுசா ஒரு விஷயத்த செஞ்சு. ஸோ அது வரைக்கும் நீங்க பொறுமையா அந்த வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்த நிலை வந்து இந்த சர்வைவலை தாண்டின உடனே தான் பணம் வர ஆரம்பிக்கும், கண்ணா பின்னான்னு வரும். இப்ப அதுக்கு வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அந்த சர்வைவல் ஸ்டேஜ், சில பேருக்கு 10 வருஷம் கூட எடுக்கலாம். அந்த 10 வருஷம் நீங்க போடுற உழைப்பு இருக்கு பாத்தீங்களா, கடினமான உழைப்பு இருக்கணும். அப்ப வந்து பணம் லாபம் வந்து கொஞ்சம் தான் வரும். நீங்க வந்து நஷ்டத்துல இருந்து அப்படியே தப்பிச்சு நிப்பீங்க. அப்படியே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். அந்த ஸ்டேஜை நீங்க கிராஸ் பண்றதுக்கு ஒரு சில தொழிலுக்கு 5 வருஷம் எடுக்கலாம், 7 வருஷம் எடுக்கலாம். உங்களுடைய திறமையை பொறுத்து, உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து, தொழிலினுடைய நுணுக்கத்தை பொறுத்து அது மாறுபடும். சரி, ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்க. அந்த 10 வருஷம் கழிச்சுதான் கண்ணா பின்னான்னு உங்களுக்கு செல்வம் வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல அதை வந்து நீங்க வெல்த்தா மாத்தணும். அந்த நேரத்துல அந்த வர்ற பணத்தெல்லாம் நிறைய பேர் செலவு பண்ணி இழந்துருவாங்க. கண்ணா பின்னான்னு கண்டதை கார் வாங்குறது, நகை எப்படி வாங்குறது, ஊர் சுத்துறது, பல தப்பான காரியங்களுக்கு அதை பயன்படுத்தி, அதாவது அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுல நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற பேர்ல, என்ஜாய் பண்ணணும்னு சொல்ற பேர்ல அந்த காசை பூரா விட்டுருவாங்க. ஸோ இது 2வது நிலை வந்து வெல்த் கன்வர்ஷன். அப்பவும் நீங்க ஸ்ட்ரிக்டா இருந்து அந்த பணத்தை வெல்த்தா கன்வெர்ட் பண்ணி சொத்தா மாத்தி அந்த சொத்துல இருந்து வருமானத்தை கொண்டு வந்து அதை மேலும் உங்க தொழில வளர்ச்சிக்கு உதவி பண்ணி பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு வருமானம் வர ஆரம்பிக்கும். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இதுலதான் நிறைய பேர் நீங்க பார்க்கும்போது, ஓ இவன் பாரு இவனுக்கு இவ்வளவு காசு வருது, இவன் பாரு டக்குன்னு இந்த சொத்தை வாங்கினாங்க, இவங்களுக்கு இவ்வளவு பணம் வந்துருச்சு. எப்பா அது வந்து அவன் 2வது ஸ்டேஜ்ல இருக்கான். அவனோட முதல் ஸ்டேஜை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா நீங்க நொந்தே போயிருப்பீங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நீங்க இப்ப வெல்த் கிரியேஷன் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நீங்க அவனை பார்த்து ஏமாந்து போறீங்க. அதே மாதிரி எனக்கு நாளே நடக்கணும்னு நினைச்சு நீங்க ஏமாறுறீங்க.
இதை தாண்டி மூணாவது ஸ்டேஜ் ஒன்று இருக்குங்க. அதாவது நீங்க கன்வெர்ட் பண்ண வெல்த்தை வேல்யூவேஷன் சொல்லுவாங்க. அதை வந்து பெரிய லெவல்ல ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க, வேல்யூவேஷன்பாங்க. அதை வந்து அதுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணி மார்க்கெட்ல போட்டு பங்கு சந்தையில போய் நம்ம இறங்குறது, அதுக்கு வந்து ப்ரீ ஐபிஓம்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இது மூணாவது ஸ்டேஜ். அது வந்து கோடிக்கணக்கான ரூபாயை மக்கள், நீ மட்டுமே முதல் போட்டு பண்ணாம மக்களிடத்துல இருந்து முதல்ல வாங்கி, ஏன்னா எங்கிட்ட தொழில் தர்மம் இருக்கு, எங்கிட்ட ஒரு ஒரு அற்புதமான ஒரு தொழிலோட ஒரு யுக்தி எங்களிடத்தில் இருக்குதுங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அப்ப மக்கள் வந்து பார்ப்போம், ஆஹா இவன் 10 வருஷம் நல்லா உழைச்சு சக்சஸ்ஃபுல்லான ஒரு தொழிலை கண்டுபிடிச்சிட்டான், அதுல நிறைய வெல்த் இவனுக்கு வந்துருச்சு, இப்ப இதை வந்து பெருசா உலகம் பூரா இதை எடுத்து கொண்டு போறதுக்கு அவங்ககிட்ட முதலீடு இல்லை. ஸோ மக்களே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் முதல் போடுறேன், எனக்கு ஒரு சின்ன ஷேர் கொடு, நீ உன்னோட ஃபார்முலா வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் கோடிக்கணக்கான பணம் உள்ள வந்து விழும். அப்ப நீங்க வந்து உங்க தொழில நீங்க பண்ணிட்டு இருந்தது, உங்களுடைய 10 ஒரே இடத்துல நீங்க பண்ணிட்டு இருந்த தொழில் 10 பிரான்ச் போட்டிருப்பீங்க. அந்த 10 பிரான்ச்சுக்கே முதலீடு நிறைய தேவைப்படும். இப்ப இதுல சக்சஸ்ஃபுல்லா நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பப்ளிக் மணி கொண்டு வந்து உள்ள போடும்போது இந்த 10 பிரான்ச் வந்து 100 பிரான்ச்சா உங்களால கொண்டு போக முடியும், 1000 பிரான்ச்சா கொண்டு போக முடியும். அந்த நிலைக்கு வரும்போது பயங்கரமான லாபத்தை நீங்க கண்ணில் பார்ப்பீங்க. இது வந்து மூணாவது ஸ்டேஜ், வேல்யூவேஷன் சொல்லுவாங்க, அதுக்கு பல பெயர்கள் இருக்குது. இப்ப நீங்க மூணாவது ஸ்டேஜை பார்த்துட்டு எனக்கு இன்னைக்கும் இதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கோமாளித்தனம். அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. அவன் இவ்வளவு பாக்குறானே, அவன் இவ்வளவு முதலீடு போட்டானே, 10 கடை திறந்தான்ப்பா, ஒரு கடைக்கு 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணான் பாரு, இன்னைக்கு அந்த கடை வந்து எங்கேயோ போயிடுச்சு, இன்னைக்கு ஒரு கடையோட வேல்யூவேஷன் வந்து 10 கோடி, 2 கோடி போட்டான் 10 கோடி சம்பாரிச்சிட்டான், எவ்வளவு ஈஸியா சம்பாரிச்சிட்டான். அது ஈஸியெல்லாம் சம்பாதிக்கல. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னு சொன்னா, உங்களுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும், நீங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான தொழில் பண்ணியிருந்தாலும் நீங்க பெரிய பணக்காரரா ஆகவே முடியாது. இது வந்து பத்திரத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இது என்னுடைய வாழ்க்கை அனுபவம். நாங்க பல செல்வந்தர்கள், பெரிய பெரிய பில்லியனரோட நீங்க ஹிஸ்டரி எடுத்து நீங்க ஆழமா உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேஜ் அவங்க கடந்திருப்பாங்க. குறிப்பா அந்த முதல் ஸ்டேஜை கடந்திருப்பாங்க. அதுக்கு அவங்க படாத பாடுபட்டிருப்பாங்க. ஆனா அந்த 2வது ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜை நிறைய பேரால செய்யாம விட்டுருப்பாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த இடத்துல என்ன ஆயிடும்னா அந்த வியாபாரம் தடைப்பட்டு போயிடும். ஸோ நீங்க வந்து முதல்ல ஆரம்பிச்சுட்டு இமீடியட்டா நான் இப்படி போட்டு ஒரு 50 லட்சத்தை போட்டு 5 கோடி பார்த்துடலாம், 5 கோடியை போட்டு 50 கோடி பண்ணிடலாம், அவங்க பண்ணாங்களே நான் பண்ணிடலாம் அப்படின்னா வாய்ப்பே இல்லைங்க. தயவு செய்து அந்த மாதிரி எல்லாம் ஏமாறாதீங்க. இன்னைக்கே அதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. நீங்க உங்களுடைய திறன் அதுல இருக்கணும், அந்த திறமைக்குன்னு ஒரு உழைப்பு இருக்கணும், அந்த உழைப்புக்குன்னு ஒரு காலம் இருக்கிறது. அந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இதுல மட்டும்தான் நீங்க முறைப்படி நீங்க வர முடியும். இதை தாண்டி நீங்க ஒருத்தர் பணம் பண்றாரு, இது மாதிரிலாம் இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னா அது லீகலா இருக்காது. அது இல்லீகலா நீங்க பண்ணலாம், திருட்டுத்தனம் பண்ணலாம், இல்லை ஸ்மக்லிங் பண்ணலாம். அதுக்கு பல வழிகள் இருக்குது. அந்த வழியில மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி நீங்க பண்ற ஆளா இருந்தா உங்க வாழ்க்கையில நிம்மதி போயிடும், என்னைக்குனாலும் நீங்க பிரச்சனையில மாட்டுவீங்க. ஸோ இது வந்து அந்த வழி வந்து குறுக்கு வழி அப்படின்னு சொல்றதை விட அது வந்து இல்லீகல்னு சொல்லலாம். அது குறுக்கு வழியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லாத ஒரு வழியை நீங்க உருவாக்குறீங்க, அது சட்ட விரோதமானது, அது என்னைக்குமே டேஞ்சர் தான். அதுக்குள்ள அதை பத்தி சிந்திக்கவே கூடாது நீங்க. ஸோ சட்டத்துக்கு உட்பட்டு ஒருத்தன் வந்து குறுக்கு வழிங்கிறது போவே முடியாது. அதுக்குன்னு ஒரு பிரின்சிபிள் இருக்குது, ஃபினான்ஷியல் அப்படின்னு ஒரு பிரின்சிபிள் இருக்குது. அன்னைக்கு கோடீஸ்வரராக முறைப்படி சம்பாதிச்சு கோடீஸ்வரர் ஆன அத்தனை பேரும் இந்த வழியில தான் வந்திருக்காங்க. அவங்க யாருமே பேக் ரூட்ல வரவே இல்லை. நீங்க ஆழமா உள்ள போய் பாருங்க தெரியும். நீங்க 3rd ஸ்டேஜை பார்த்துட்டு முதல் ஸ்டேஜில் என்னால வந்துட முடியுமான்னு பாக்குறீங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ யார் உங்களை அப்படி சொல்லி ஏமாத்தினாலும் தயவு செய்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு போய் நீங்க விடாதீங்க. நான் பணத்தை கொடுக்குறேன் உங்களுக்கு, நான் 5 வட்டி ஆகும், இது 1 வருஷத்துல இத்தனை மடங்கு ஆயிரும், 2 வருஷத்துல இத்தனை மடங்கு ஆகும், 4 வருஷத்துல இப்படி ஆயிரும், அப்படியெல்லாம் சொல்லி நீங்க பணத்தை போய் முதலீடு பண்ற அந்த மாதிரி எல்லாம் தொழில் பண்ணவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ட்ராக் ரெக்கார்டை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும்.
அப்படி ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது ஏதோ ஒரு தவறான ஒரு செயல். அது எந்த ஒரு துறையா இருந்தாலும் அப்படித்தான். ஸ்டாக் மார்க்கெட்ல 30 வருஷம் 40 வருஷம் இருந்த மக்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லாம அந்த மாதிரி நிலைமைக்கு வரவே முடியாது. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ குவிக் மணி அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. செல்வம் அப்படி அந்த ப்ராசஸ்ல போகும்போது ஒவ்வொரு ஸ்டேஜில் மாறும். அது மாறும்போது தான் அது உச்சக்கட்டத்தை அடையும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஸ்ட்ரகிள் இருக்கும். 2வது ஸ்டேஜில் அது அதோட growth வந்து பல மடங்கு இருக்கும். 3வது ஸ்டேஜில் எக்ஸ்போனென்ஷியலாக வெடிக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். யூ அண்டர்ஸ்டாண்ட்?